நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பயணப்படாதே, உனக்கான வெற்றி பாதையை நீயே தேர்ந்தெடு. இப்படி நம் அனைவரையும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி தான் நம்முடைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த சந்தேகங்களுக்கு மிகவும் அழகாக பதில் அளிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சொல்லுங்கம்மா. சார், நம்ம நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குவெஸ்டின் அண்ட் நீங்கள் சொல்கிற பரிகாரத்துக்காக நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பார்த்தீங்கன்னா சார், இந்த சொத்து பிரச்சனை நிறையா பேருக்கு இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தாக இருக்கலாம், இல்லைனா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதாக இருக்கலாம். ஆனால் அது அடுத்தவங்க ஈஸியாக அபகரிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சார்? ரொம்ப அருமையான கேள்விமா. பாடுபட்டு சேர்த்த சொத்தை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய இடங்களில் சொத்தை இழந்து தவிக்கிறாங்க, அது உண்மைதான். அதுக்கு அற்புதமான பரிகாரங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இழந்த சொத்தை நீங்கள் மீட்கணும். யாராவது உங்கள் சொத்தை அபகரித்திருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு மீண்டு வெளிவர முடியணும். எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் நீங்கள் மீண்டு வெளிவருவதற்கு அவரவர் ஜாதகங்களில் அருமையான பரிகாரங்கள் உண்டுமா. அந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடத்தை காட்டினாலும் வழி காட்டிடுவாங்க. இங்கே நம்ம பொதுவான ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதி வரும். இந்த பஞ்சமி திதியும் செவ்வாய்க்கிழமையும் என்றைக்கு இணைஞ்சு வருதுன்னு பார்க்கணும். இது இரண்டுமே முக்கியம். கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், திதி பஞ்சமி திதியாக இருக்கணும். இவை இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாளில் வீரபத்திரர், அகோர வீரபத்திரர்னு சொல்லுவோம். அகோர வீரபத்திரருக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். 4 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அகோர வீரபத்திரருக்கு உங்கள் பெயரிலே அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நான் இந்த சொத்தை இழந்திருக்கிறேன், நான் அபகரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இல்லாவிட்டால் என்னுடைய நெருங்கிய உறவினர் என்னை ஏமாற்றி விட்டார், என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் வேண்டிக் கொண்டு இழந்த சொத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று அகோர வீரபத்திரருக்கு அந்த பஞ்சமி திதியும் செவ்வாய்க்கிழமையும் கூடக்கூடிய நாளிலே நீங்கள் தீபம் ஏற்றி 4 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் தீரும். படிப்படியாக உங்கள் பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கே உங்களுடைய சொத்து கிடைக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக அகோர வீரபத்திரருக்கு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வர வேண்டும். ரொம்ப நன்றி சார், இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேடம். வணக்கம், அவங்க பெயர் சொல்லுங்க. பேர் கோமதி மேடம். யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். 4/9/1990 மேடம். ஓகேம்மா. பிறந்த டைம்? பிறந்த டைம் 12/1 மேடம். எந்த இடத்துல பிறந்தீங்கம்மா? பிறந்த இடம் தாரமங்கலம் மேடம். சரி, என்ன கேள்வி கேட்கணும் நீங்க? மேடம், கரெக்டான எனக்கு திருமணத்துக்கான டைம் எப்போன்னு தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் மேடம். சூப்பர்மா, உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய நட்சத்திரம் என்னம்மா? கும்பராசி, சதய நட்சத்திரம். சரி, அப்படியே நீங்க மதியம் 12 மணிக்கு பிறந்திருக்கிறீங்க இல்லையா? அதுக்காக உறுதிப்படுத்ததாம்மா கேட்டேன். உங்களுக்கு லக்னம் விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, கும்பராசியில் பிறந்திருக்கீங்க. இப்போ இந்த ஜாதகத்துடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமண நேரம் வரக்கூடிய ஆண்டிலேயே, தமிழாண்டு பிறக்குது பாருங்கள், சோபகிருது வருஷம், அதுலேயே நல்ல முறையில் திருமணம் கூடி வரும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் திருமண வாழ்க்கை எப்போ அமையுமோ அந்த மாதிரி எந்த கவலைகளும் தேவையில்லை. இரண்டாவது, திருமண வாழ்க்கையில் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் திருமண வாழ்க்கையில் நீங்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு, ஆனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா. அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ. வணக்கம், அவங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், நான் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
எங்க பொண்ணுக்காக தான். அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. தாரணி. தாரணி. அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 19/7/2007 மேடம். சரி, பிறந்த டைம்மா? AM 1:10. 1:10 காலையில. ஆமா. பிறந்த இடம்மா? மதுரையில பிறந்தாங்க. சூப்பர். சரிம்மா, என்ன கேள்வி கேட்கணும்? எங்க பாப்பா இந்த தடவை பொது தேர்வு எழுத போறாங்க. அவங்க நல்ல எழுதி நல்ல வெற்றியா ஓகே, அவங்களுடைய ஃபியூச்சர் அண்ட் எக்ஸாம்க்காக கேட்கணும். சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. உங்களுடைய அன்பு உங்கள் வந்து வியாழக்கிழமை அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, சரிங்களா? பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை வழிபட சொல்லணும். ஏன்னா அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பாருங்க, சூடி கொடுத்த சுடற்குடியாளுடைய நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, ஆண்டாளை சென்று வழிபடுகிற போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இப்போ இவங்களுக்கு வந்து கல்வித்துறையில் நிறைய முன்னேற்றங்கள் இன்னும் இருக்குது. அவங்களுக்கு நல்ல படிப்பு, நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பொதுவாகவே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு படிப்பு நன்றாக வர நம்முடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே வருவேன், விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வீட்டில் ஒலிக்க விட்டு அந்த அதிர்வலைகள் நம்முடைய வீட்டில் வந்து நல்ல குழந்தைகளுக்கு படிப்பை தரும். ஆகவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போட்டு விடுங்க, இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நவீனாவோட அம்மா பேசுறாங்க, சேலத்துல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக தாங்க கேட்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? நவீனா. நவீனா. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 27/6/93. ஓகே, அவங்க பிறந்த டைம்மா? 12:15 காலைங்களா இல்ல மத்தியானம்? மத்தியானம். மத்தியானம். ஓகே, பிறந்த இடம்மா? சேலம்ங்க. சரி, என்ன கேள்வி கேட்கணும்? இவ்வளவு வயசு ஆகுதுங்க, 30 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் நடக்குது இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது வரனே. சரிங்கம்மா, உங்க பொண்ணுக்கான தீர்வை நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். அதாவது உங்க அன்பு மகள் ஜாதகத்தில் வந்து இது என்ன வருதுன்னா, கன்னியா லக்னம். அவங்களுக்கு லக்னத்தில் குரு பகவான் அருமையாக அமைஞ்சிருக்கிறாரு. திருமணத்தை தரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் வந்து இந்த ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண தடை இவர்களுக்கு கடுமையாக இருக்குது, சரிங்களா? இவங்களுடைய ராசின்னு எடுக்கும்போது ஹஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, கன்னியா லக்னம், கன்னியா ராசியில் இருக்காங்க. லக்னத்திலேயே குரு பகவான் இருக்கார். குரு அருள் நல்ல உள்ள ஜாதகம்தான். அப்போ இந்த 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் இவர்களுக்கு திருமண தடையை தருகிறது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் யாருடைய சாரம் வாங்கியிருக்காருன்னா சூரிய சாரத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தீப ஒளி, தீபங்கள் ஏற்றுவது தான். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் செவ்வாய்க்கிழமை என்று, உங்கள் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமை என்று அம்மனுக்கு தீபம் ஏற்றி வரணும். 6 தீபங்கள், நெய் தீபங்கள், பசும் நெய் தீபங்கள், அதுதான் முக்கியம். நல்ல பசும் நெய்யாக கிடைக்குதா பாருங்க, பசும் நெய் தீபங்கள். அது 6 தீபங்கள் ஒவ்வொரு மண் அகல் விளக்கில் ஏற்றணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்படி தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள், செவ்வாய்க்கிழமையும் தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள். இப்படி தொடர்ச்சியாக தீபம் ஏற்றி வருகிற போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகி நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ஈஸ்வரி பேசுறேன். ஈஸ்வரி, சொல்லுங்கம்மா, யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க? என் மகனுக்காக கேட்கணும். அவங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. பையன் பேர் வந்து விஜயன். 2/8/1994. அம்மா, கொஞ்சம் பொறுமையா சொன்னதா பார்க்க முடியும். பையன் பேர் என்ன சொன்னீங்கம்மா? விஜயன். என்ன பேருமா, திரும்ப சொல்லுங்கம்மா, பேர் புரியலமா எனக்கு. விஜயன். விஜயன். சரிம்மா, டேட்டா பத்தி சொல்லுங்க. சரிக்குமா. 2/8/1994 சார். 2/8/1994. ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் 2:15 நினைக்கிறீங்களா? சரிங்கம்மா. எது காலைங்களா இல்ல நம்ம மதியானம்? ஓகேம்மா. இந்த இடத்துல பிறந்தாங்கம்மா? வீட்லயே தாங்க. சரி, ஊரும் பேர் கேட்டோம்மா. நாமக்கல்ல. ஓகே, என்ன கேள்வி கேட்கணுமா? திருமண தடைக்கு தாங்கம்மா கேட்டு. சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வை நம்ம சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. நீங்க அவருடைய நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க. தம்பிதுங்களா? ரிஷபராசிங்க சார், ரோகிணி நட்சத்திரம். சரிம்மா, அப்போ நீங்கள் சொன்ன டைம் சரிதாம்மா. மதியம் 2:15 அப்படிங்கிறது சரியான டைம் தாம்மா. இவர் வந்து ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் அவர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நீச்சமாக இருக்காருமா ஜாதகத்தில்.
என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியாக திருமண தடை இவருடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. நீங்கள் ஒரு பெரிய அளவிற்கு இது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லலிதா சகசரநாமம் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்லோகத்தை இவரை வாசித்து வர சொல்லுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லலிதா சகசரநாமம் உங்கள் வீட்லேயே இவர் திருவிளக்கு ஏற்றி கொடுங்க, இவர் வாசித்து கொண்டு வரட்டும். அப்புறம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை அடிக்கடி சென்று தரிசனம் செய்யணும். அது செய்வது இவருக்கு நல்லது. இது 2024ஆம் ஆண்டு இவருக்கு திருமணத்தை முடித்து கொடுக்கும். வாழ்த்துக்கள். சார், நம்ம நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வேலைன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக ரொம்ப தேடிட்டு இருக்காங்க, ஜாதகத்தில் பிரச்சனையான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு ஏதான ஒரு தீர்வு சார்? பொதுவாகவே விநாயக பெருமான் வழிபாடு இந்த விஷயத்தில் ரொம்ப உதவுதுமா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. என்ன செய்யணும்னா, அரச மரம் வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது பாருங்கள், அந்த மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர், அவர் மிகுந்த சக்தி வாய்ந்த விநாயகராக நம்ம சொல்கிறோம். அந்த விநாயகருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவங்க பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறோம் பாருங்கள், அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்யணும். குறிப்பாக சந்தன அபிஷேகம் செய்யணும். அந்த சந்தன அபிஷேகம் செய்து அவருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். யாருக்கு இந்த நிரந்தர வேலை கிடைக்கணுமோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் செய்து அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்து வழிபடணும். இப்படி ஜென்ம நட்சத்திரத்தில் செய்து வருகிற போது நல்ல வேலை, நிரந்தர வேலை கிடைக்கும். இந்த கம்பெனியில் 3 மாதம் இருந்தேன், அந்த கம்பெனியில் 4 மாதம் இருந்தேன், எங்கே போனாலும் எனக்கு வேலை நினைக்கல அப்படிங்கிற கவலை இருக்குது பாருங்கள், இந்த கவலையெல்லாம் போயிடும், நல்ல வேலை அமையுமா. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்க. பார்த்திபனுங்க. பார்த்திபன். யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க சார்? எனக்காக மேடம். சொல்லுங்க சார். அமையவே மாட்டேங்குது. என்னங்க சார்? சொந்த பிசினஸ் அமையவே பிசினஸ் அமையறதுக்கு. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 14 14 12 1987ங்க. 14 12 1987ங்க. ஓகே சார். பிறந்த டைம் சார்? 25 சாயங்காலம் 5:30 மணிங்க. சாயந்தரம் 5:30 மணிக்கு. பிறந்த இடம் சார்? திருப்பூர். திருப்பூர்ல. என்ன ராசி நட்சத்திரம் சார்? கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். ஓகே, இன்னும் ஒரு தடவை உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 14 12 1987. ஓகேங்க சார். உங்களுடைய பிசினஸ் அமையறதுக்கு சார் கிட்ட நம்ம தீர்வு கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னம், சரிங்களா? ரிஷப லக்னம் கன்னியா ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. பிஸ்னஸ் செய்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருந்தால் தானே பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். பொதுவாகவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய போராட்டங்களை, அவங்க சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன காட்டுதுன்னா, உங்களுக்கே மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது, அதுதான் உங்கள் பிஸ்னஸுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. ஆகவே இந்த மனக்குழப்பம் உங்களுக்கு விலகணும். அப்படி விலகினால்தான் நீங்கள் நிரந்தரமான வெற்றியை பிஸ்னஸில் பெற முடியும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணினாலும் முதல்ல மனக்குழப்பம் இல்லாமல் செய்யுங்க. ரெண்டாவது, அந்த புதன்கிழமைகளில் உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு புதன்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வாருங்கள். நல்ல மனத்தெளிவு ஏற்படும். நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸில் வெற்றியும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி சார் அழைத்ததற்கு. அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். 5:45 பிறந்திருக்கான். உங்க பெயர் சொல்லுங்க சார். சொல்றீங்க சார். ஹலோ. ஹலோ. உங்க பெயர் சொல்லுங்க சார். என் பேர் அருள். அருள். யாருக்காக கேக்குறேன் சார்? நம்ம கொஞ்சம் பொறுமையா பேசலாம், அப்பதான் உங்களுக்கான இது சொல்ல முடியும். யாருக்காக கேட்க போறீங்க சார்? எங்க பையனுக்காக தான் மேடம் கேக்குறோம். அவருடைய பெயர் சொல்லுங்க சார். தமிழரசன். தமிழரசன். டேட் ஆஃப் பர்த் சார்? ஆனி மாசம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5:45 பிறந்ததும். காலையில 5:45 பிறந்திருக்காங்க. ஆங்கில வருடத்தை சொல்ல சொல்லுங்க. இங்கிலீஷ் இயர்ல சொல்லுங்க சார். மந்தோட 28/6/1996. 28/6/1996. ராசி நட்சத்திரம் சார்? ராசி விருச்சிக ராசி. லக்னம் மிதுன லக்னம் போட்டிருக்காங்க. நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம்னு போட்டிருக்காங்க. சரிங்க சார். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இல்ல, அவன் படிச்சு இன்னும் வேலைக்கு MBA படிச்சுட்டான். வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்க பையனுடைய நடக்கும்.
ஓகே சார். சாத்தியமாகறதுக்கு சரி, உங்க பையனுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா கொஞ்சம் நிதானமாக நாங்கள் ஏதாவது இந்த பொது நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பேசுகிற போது நீங்கள் வந்து எங்களுக்கு புரிகிறார் போல் உங்கள் டேட்டா பற்றி சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். வேகமாக சொல்வதை விட நிதானமாக சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும். எந்த நேரத்தில் அவர் பிறந்தார்? காலையில 5:45 பிறந்தார் சார். காலையில் 5:45 பிறந்திருக்காரு. சரிங்க. அதாவது இவர் வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் இங்கே சொன்ன நட்சத்திரம் வருது. இதில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா மிதுன லக்னத்தில் அவர் பிறந்திருக்காரு சார். மிதுன லக்னம். அவருக்கு வந்து இது விசாக நட்சத்திரம் வேறு இருக்குது. இவருடைய ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பில் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ நம்ம ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த வேலை வாய்ப்பில் தடை வரும். பொதுவாக வந்து சனிக்கிழமைகளில் நாக கிரகங்கள் இருக்குது பாருங்கள், ராகு கேது, இந்த கிரகங்களுக்கு இவர் வழிபாடு செய்து வர வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவக்கிரகங்களை சுற்றி வர வேண்டும். அப்போ தான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையுது. திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுடைய பிற்பாதியில் இவருக்கு திருமணம் உறுதிப்படுத்தப்பட்டு 25ஆம் ஆண்டுடைய 2025ஆம் ஆண்டுடைய ஆரம்ப பகுதியில் இவருக்கு திருமணம் கைகூடும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி சார். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், அவங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் கற்பகவதி மேடம். யாருக்காக நீ கேட்க போறீங்கம்மா? என்னோட பொண்ணுக்காக மேடம். அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. அவங்களோட பேர் மகாலட்சுமி மேடம். மகாலட்சுமி. சொல்லுங்கம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த்? அவங்க டேட் ஆஃப் பர்த் 2/9/2005. 2005. ஆமா. பிறந்த இடம்மா? பிறந்த இடம் வந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல். ஊர் பேர் சொல்லுங்கம்மா. ஊர் பேர் தூத்துக்குடி தான் மேடம். தூத்துக்குடியில. பிறந்த டைம்மா? பிறந்த டைம் தெரியல, எனக்கு 11 மணின்னு நினைக்கிறேன். காலையிலங்களா இல்ல? காலையில மேடம். காலையில. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவங்களுடைய இது ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி. கடகராசி. இன்னொரு முறை டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 2/9/2005. சரிங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணுமா? பாப்பா இந்த தடவை வந்து +2 எழுதுறாங்க, பப்ளிக் எக்ஸாம். அவங்க வந்து மருத்துவ சம்பந்தமா படிக்கணும்னு ஒரு ஆசைப்படுறாங்க. அதனால அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? சரிங்கம்மா, அவங்க பொண்ணுக்கான எதிர்காலத்தை பத்தி சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் அன்பு மகளுடைய ஜாதகத்தில் வந்து அவங்க துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்கம்மா. இந்த துலா லக்னத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்குதுமா. அவங்களுக்கு குரு பகவான் வந்து துலா லக்னத்தை பார்க்க போகிறாரு. அதுவே ஒரு நல்ல அமைப்பு. குரு பகவானுடைய ஒரு பார்வை இருந்தாலுமா எந்த வகையான தடையாக இருந்தாலும் வாழ்க்கையில் தடைகள் விலகி நமக்கு வெற்றிகள் உறுதிப்படுத்தப்படும். அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. இந்த நேரத்தில் மன கலக்கம் இல்லாமல் உறுதியோடு இருக்கணும். இவங்களுக்கு வந்து சந்திரன் சனியுடைய சேர்க்கையில் ஒரு மனத்தில் ஒரு தெளிவில்லாமல் அப்பப்போ ஒரு குழப்பமும் ஒரு பயமும், நம்ம நினைச்ச விஷயத்தில் வெற்றி பெற முடியுமாங்கிற பயமும் உங்கள் அன்பு மகளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. மன உறுதியோடு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். நல்ல அதுக்குரிய கோச்சிங் எடுத்துக்க சொல்லுங்கள். எதிர்பார்க்கிற வெற்றி அமையும். வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சிலருக்கு வந்துட்டு இந்த மன கஷ்டம் அப்படின்றது போகவே போக மாட்டேங்குது. தூங்க மாட்றாங்க, சாப்பிட மாட்றாங்க, இந்த மாதிரியான வேதனைகளுக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சார்? அது மன நிம்மதியை இழந்து ஸ்ட்ரெஸ் வந்துடுது, இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகிடுது இல்லைங்களா? அப்போ மன நிம்மதி இல்லாதனால உடல் நலமும் பாதிக்கப்படுது. அப்போ இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா வீட்டு வாசலில் கோலம் போடுறாங்க பாருங்கள், அந்த பழக்கம் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு. அந்த வீட்டு வாசலில் கோலம் போடும்போது அரிசி மாவோடு கொஞ்சம் சர்க்கரை கலந்து அந்த வாசலில் கோலம் போட்டால் எறும்புகள் வந்து சாப்பிடும். சில பேர் எறும்பு வந்து சாப்பிட்றதேன்னு அதை அழிச்சு விட்டுறாங்க. அப்படி இல்லாமல் எறும்புகள் வந்து சாப்பிடணும். அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வருகிற போது அந்த சிறிய உயிர்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் உணவு இடையிட உங்களுடைய மனசு கஷ்டமெல்லாம் விலகும். உடலும் மனமும் பூரண நிம்மதி வரும். சூப்பர் சார். ஸோ எல்லாருமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நேர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம், அவங்க பெயர் சொல்லுங்க. ஈஸ்வரி மேடம். ஈஸ்வரி அம்மா. யாருக்கா இன்னைக்கு கேட்க போறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேட்க. அவங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. பெயர் சந்திரலேகா. சந்திரலேகா. டேட் ஆஃப் பர்த்மா? 16/4/1989. ஓகே. டைம்மா? டைம் வந்து 10:50 ஞாயிற்றுக்கிழமை காலை. காலையில் பிறந்தாங்க. எந்த இடத்துல பிறந்தாங்கம்மா? நாகர்கோவில். நாகர்கோவில். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இன்னொரு சொல்லுங்கம்மா. 16/4/1989. சரிங்கம்மா, என்ன கேள்வி கேட்கணுமா? அது கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்குது. கல்யாணம் முடிச்சு கொடுத்து பிரச்சனையாகி வீட்டுல வந்து இருக்குதா. 10 வருஷமா அது வீட்டுல இருக்கிறா. ஓகே, சரி. சரிங்கம்மா, உங்க பொண்ணோட தீர்வு நம்ம சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் மகளுடைய ஜாதகத்தில் நீங்கள் முதல் திருமணம் செய்கிற போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு களத்திர தோஷம்
மிக கடுமையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குமா. நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னொரு திருமணம் உங்களுக்கு செய்ய முடியும். 2 திருமணங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமா. 2வது திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பிறக்கும். வருகிற ஆண்டே உங்களுக்கு நீங்கள் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம். அதுக்கு முன்னால் ஒரு முறை நாகராஜா கோயிலுக்கு சென்று நாகராஜரை வழிபடணுமா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு விட்டு வந்தால் ஒரு நல்ல ஒரு திருப்பம் அவருக்கு ஏற்படட்டும். 2023ஆம் ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்பட இருக்குமா. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றிமா. ஸோ சார், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேயர்கள் பேசினாங்க, சிலர் பதட்டத்தோடையும் பேசினாங்க. ஸோ வந்து இப்போ இன்னொரு நேயர் வந்து லைனில் இருக்காங்க, அவங்க பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுரேஷ் மேம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போகிறீங்க சார்? இந்த பொண்ணுக்காக கேட்கணும் மேம். அவங்களுடைய பெயர் சொல்லுங்கள் சார். எஸ் ஸ்வேதா. ஸ்வேதா. டேட் ஆஃப் பர்த் சார்? 22 May 2004 மேம். 22/5/2004. பிறந்த டைம் சார்? 11:50 PM திருமங்கலம். PM திருமங்கலத்தில் பிறந்தாங்க. என்ன கேள்வி கேட்கணும் சார்? அவன் ஃபியூச்சர் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறான். ஃபியூச்சர் எப்படி இருக்கு, வேலை எல்லாம் ஓகே, உங்க பொண்ணுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். உங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு பகவான் மிகச் சிறப்பான நிலைமையில் இருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசு வேலைக்கு இவருக்கு முயற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். 2026ஆம் ஆண்டிலிருந்து நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம், நல்ல எதிர்காலம் அமையும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி சார். ஸோ சார், நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பதட்டத்தோடையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஜென்ரலாக நம்மளுடைய நேயர்க்காக சில விஷயங்கள் சார். அதாவது இந்த பொதுவாக இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய முதல் காலர் கேள்வி கேட்டார். 7.5 சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, கும்பராசி சதய நட்சத்திரத்தில் கேட்டாங்க. 7.5 சனி என்றால் எந்த பதட்டமும் வேண்டாம். சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, நல்ல முன்னேற்றங்கள் அமைகிறது. ஆகவே பொதுவாகவே சனி எனக்கு கும்பராசி, எனக்கு என்ன பிரச்சனை வந்துருமோ, இந்த விதமான கவலைகள் எதுவும் தேவையில்லை. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை வந்து ஒளிமயமாக அமைய நவக்கிரக வழிபாட்டை மட்டும் எல்லோரும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரணுமா, நல்லா இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சரி நேயர்களே, இன்றைக்கு நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.